நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க ஆனால் வியூஸ் ஜீரோவில் நிற்கிதா இல்லை அப்படின்னா 1K 2Kல போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுதா? இதனால வீடியோ ஷார்ட்ஸ் ஃபீடுக்கு போகலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஸோ கவலையே படாதீங்க. 2026 பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் அல்காரிதம் மொத்தமாக மாறிடுச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் உங்கள் ஷார்ட்ஸை எப்படி வைரல் ஃபீடுக்கு அனுப்புறதை பற்றி தான் நான் உங்களுக்கு இதில் நான் சொல்ல போகிறேன். அதுவும் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு சின்ன ட்ரிக் மூலியமாக. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா கடைசியில் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ட்ரிப்பும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சேனலே வச்சுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், முன்னாடியெல்லாம் ஷார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 60 செகண்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ யூடியூப் ரூலே மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் 3 மினிட்ஸ் வரைக்கும் ஷார்ட்ஸ் நம்ம பண்ண முடியும். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. 3 மினிட்ஸ் வீடியோவை வெர்டிக்கலாக போட்டால் மட்டும்தான் அது ஷார்ட்ஸ். ஹரிசானலாக போட்டோம் அப்படின்னா அது லாங் வீடியோவாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அது லாங் வீடியோவுக்கு தான் போகும். ஸோ உங்கள் வீடியோ வெர்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் ஷார்ட்ஸ் ஃபீடுக்கு போகும். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ யூடியூப் எப்படி உங்களோட வீடியோவை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அப்லோட் பண்ண உடனே யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு உங்களோட வீடியோவை காட்டும். அதில் 70 பேர் உங்களோட வீடியோவை முழுசாக பார்த்தா மட்டும்தான் அடுத்து 1000 பேருக்கு உங்களோட வீடியோவை காட்டும். இதுக்கு பேர் தான் வியூட் வெர்சஸ் ஸ்விப்ட் அவே ரேஷியோ. உங்கள் வீடியோவை முதல்ல 3 செகண்ட்ஸுக்கு மக்கள் வாவ்னு சொல்ல வைக்கும். இன்ட்ரோவில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு நீங்கள் வரணும். சில பேருக்கு வியூஸே வராது. ஏன் அப்படின்னு தெரியுமா? அதில் ஃபேக்ட் செக் நம்பர் 1 என்னன்னா, நீங்கள் வேற யாரோ போட்ட வீடியோவை திரும்பி போட்டீங்க அப்படின்னா யூடியூப் அல்காரிதம் அதை ரீயூஸ்டு கான்டென்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிரும். அப்போ வியூஸ் பார்த்தீங்கன்னா 0ல் தான் இருக்கும். ஃபேக்ட் செக் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் ஏதாவது அன்சேஃப் கான்டென்ட் இருந்தால் ஃபீடுக்கு வராது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் வியூஸ் 0ல் இருந்தால் 48 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ், அதாவது 2 to 3 டேஸ்க்கு நீங்கள் எதுவுமே அப்லோட் பண்ணாமல் ரீசெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் சொந்த வாய்ஸில் ஒரு ஃப்ரெஷ் வீடியோ போடுங்க. மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ 2026 பார்த்தீங்கன்னா யூடியூப் புதுசாக பேரண்டல் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பசங்க எவ்வளோ நேரம் ஷார்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்றத பேரண்ட்ஸ் டிசைடும் பண்ண முடியும். ஸோ உங்கள் கான்டென்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் உங்களுக்கு ரீச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி ஏஏ ஃபில்டர்ஸும் இப்போ வந்துருச்சு. வீடியோ குவாலிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், பிளர்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த வீடியோ யூடியூப் ப்ரொமோட் பண்ணவே பண்ணாது. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வேல்யூட் ஆடட் டிப்ஸ்லாம் இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், லூப்பிங் ட்ரிக்ஸ். உங்கள் வீடியோ முடியும் போது ஆடியன்ஸுக்கு நீங்கள் வீடியோ முடிக்க போகிறீங்கன்னு தெரியக்கூடாது. அடுத்து திரும்பி ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் இது முடியலைன்னு திரும்பியும் பார்ப்பாங்க. ஸோ ரிடென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 200% ஏறும். தென் ரீமிக்ஸ் ஃபீச்சர்ஸ். வேறு ஒரு வைரல் ஷார்ட்ஸோட ஆடியோவை ரீமிக்ஸ் பண்ணி உங்கள் வீடியோவில் போடுங்க. ஸோ உங்கள் ரீச்சும் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகும். தென் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் செலெக்ஷன். ஷார்ட்ஸுக்கு தம்ப்நெயில் செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. வீடியோ அப்லோட் பண்ணும்போது பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோவில் இருக்கிற பெஸ்ட் ஃப்ரேமை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட்ஸ் ஃபீடில் வியூஸ் வரணும் அப்படின்னா குவாலிட்டி, ஹூக், கன்சிஸ்டன்சி, இந்த 3 தாங்க சீக்ரெட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எஸ் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அண்ட் ஹாப்பியாகவும் இருக்கும். அண்ட் உங்கள் ஷார்ட்ஸில் எது பெரிய பிரச்சனை அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து அதை பற்றின வீடியோவும் நான் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் நிறைய யூடியூப் டிப்ஸ் எல்லாம் நம்மளோட சேனல் உங்களுக்காக நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம வீடியோ செஷன்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.